இந்த பவர் கட்டு கரண்ட் கட்டை பற்றி பேசி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இது என்ன இது? நான் ஏன் பேசணும், இல்லை நான் ஏன் பேசணும்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் பேசுவேன், நான் கேட்பேன். ஏன் பவர் கட் ஆகுது தெரில, எனக்கும் தான் தெரில. நாங்கள் இருக்க இடத்துல கூட தான் பவர் கட் ஆகுது, சொல்லாமல் கொள்ளாமல் கட் ஆகுது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. நம்ம எமர்ஜென்சி ஒரு லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு கூட இல்லை. ஏன்னா முன்னாடியெல்லாம் கரண்ட்டு கட் ஆகாது. ஒருவேளை கட் ஆனாலும் அதிகபட்சமாக ஒரு நிமிடம் இல்லாட்டா 2 நிமிடங்களுக்குள்ள ஒரு 60 செகண்டு இல்லாட்டா ஒரு 100-120 செகண்டுக்குள்ளே பவர் திரும்ப வந்துடும். நேற்று பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே கரண்ட் இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் பேசுகிறேன், எல்லாரும் வீட்டில் எமர்ஜென்சி லைட் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நான் பேச வந்தது. பவர் கட் வரும், கோடை காலம், எல்லா வீட்லேயும் ஏசி அது இதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. பவர் கட் வரும், நம்ம நினைத்ததை விட அதிகமாக கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. எமர்ஜென்சி லைட் யூஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வாங்க போகிறேன், ஏன்னா நேற்று நைட்டு பட்ட பாடு அப்படி. ஸோ இன்றைக்கி நான் எமர்ஜென்சி லைட் வாங்குறேன், நீங்களும் வாங்கிடுங்க. இதுதான் பவர் கட்டை பற்றி நான் பேச வந்தது. எமர்ஜென்சி லைட் இரவு நேரங்களில் காற்றை தராட்டாலும் வெளிச்சத்தையாவது தரும்.